ரத சப்தமி என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய நாளாகும். இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. உலகிற்கு ஒளியை கொடுக்கும் கடவுளாகும். நவ கிரகங்களின் தலைவனாக செயல்படுபவர் சூரிய பகவான். வளர்ப்பிறை தேய்பிறை 7ஆம் நாள் சப்தமி திதி வருகின்றது. தை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை 7ஆம் நாள் வரும் சப்தமி திதியை ரத சப்தமி திதி என கொண்டாடப்படுகின்றது. இந்த தினத்தை சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. புராணத்தின்படி ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்த போது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டும் அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர், என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தார். பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காஞ்சி முனிவரிடம் விஷயத்தை சொல்ல, நீ வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார். அதன் அப்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார். சூரியன் அவதரித்த உத்திராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்றும் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரத சப்தமி அன்று 7 எருக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இலைகளை தலையில் 1, கண்களில் 2, தோள்பட்டையில் 2, கால்களில் 2 என வைத்தும் ஸ்நானம் செய்ய வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையும், ஆண்களாக இருந்தால் அட்சதை மட்டும் வைத்துக் கொண்டு நீராட வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன பிராணங்கள். ரத சப்தமி தினத்தில் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து குளித்து பூஜைக்கு தயாராக வேண்டும். விரதம் இருந்து காலையில் தெய்வம் ஏற்றி வழிபட வேண்டும். பொதுவாக நம் காலையில் குளித்து சூரியனை வணங்குவதை போல் வணங்கி அவருக்கு தீபாராதனை செய்ய வேண்டும். ரத சப்தமி தினத்தில் நாம் செய்யும் வழிபாட்டுக்கு நிகராக நாம் போடும் கோலம் அமையும். நம் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அதன் முன் சாணம் தெளித்தது அரிசி மாவில் ஒரு ரதம் போன்ற கோலமிட்டும் அதில் சூரியன் நடுவில் இருப்பது போன்ற கோலமிடுவது சிறந்தது. இந்த கோலத்திற்கு அருகில் ஒரு சந்திரனின் படம் இருப்பது போலவும் வரையவும். அந்த இடத்தில் மாவிளக்கை ஏற்றியும் பொங்கலிட்டும் வழிபடலாம். அன்றைய தினத்தில் எள்ளுருண்டை செய்து தானம் செய்ய மிக சிறந்த பலன்கள் ஏற்படும். எல்லாவித தலைமை பொறுப்புகளை வேண்டுவோர் வழிபடக்கூடிய முக்கியமானவர் சூரிய பகவான். அரசு வேலையில் உயர் பதவி வேண்டுவோர், பதவி தொடர்பாக தடைகள் உள்ளவர்கள், வழக்குகளில் வெற்றி வேண்டுபவர்கள் இந்த ரத சப்தமி விரதம் இருந்து சூரியனை வழிபடுவது நல்லது. இந்த நாள் தியானம், யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது பிராணம். ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்பன் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார். காலை 6:30 மணிக்கு சூரிய பிரபை வாகன ஊர்வலம் தொடங்குகிறது. இதையடுத்து காலை 9 மணியில் இருந்து 10 மணி வரை சேஷ வாகன ஊர்வலம், பகல் 11 மணியில் இருந்து மதியம் 12 மணி வரை கருட வாகன ஊர்வலம், மதியம் 1 மணியில் இருந்து 2 மணி வரை அனுமந்த வாகன ஊர்வலம், மதியம் 2 மணியில் இருந்து மாலை 3 மணி வரை சக்கர ஸ்நானம் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலை 4 மணியில் இருந்து 5 மணி வரை கல்ப விருட்ச வாகன ஊர்வலம், மாலை 6 மணியில் இருந்து இரவு 7 மணி வரை சர்வ பூபால வாகன ஊர்வலம், இரவு 8 மணியில் இருந்து 9 மணி வரை சந்திர பிரபை வாகன ஊர்வலம் நடக்கிறது. இத்துடன் வாகன ஊர்வலம் நிறைவடைந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.